நாங்கள் எங்கள் ஊர் நிலவரம் இப்போ மழை நிற்காம பெஞ்சு கொண்டு இருக்கு. இந்த மழை என்னென்ன பிரச்சனையை கொண்டு வர போகுது ஏரியா சத்தியமா. போன தடவையும் அப்படித்தான் தொடர்ந்து 3 நாள் மழை பெஞ்சது. நிறைய அனர்த்தங்களை சந்தித்தோம். சம்டைம் சில ஊரில் மழை பெஞ்சு கொண்டிருக்கலாம், சில ஊரில் வந்து அனர்த்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். என்ன வந்து ஒருத்தருக்கு உண்மை விளக்கம் தெரியா. எல்லாரும் அவதானமா இருந்து கொள்ளுங்க. அதுக்காண்டி தான் ஒரு அலர்ட் வீடியோ. இது சில ஊரில் மழை பெய்யுதா? எப்படி மழை? என்ன செய்யறா இப்ப? அதாவது எதுக்கு போனீங்க? ஒரு வேலையா வந்தா. சரி மழை பெய்யுது, நான் பெஜில போறது படுப்பையில பாத்துனா என்ன ஏரியில் காய்ச்சலுக்குள்ளே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போக கூப்பிட்டு வரையில நான் பார்த்தேன்னா நீங்க மலைக்குள்ள போறது நித்திர ஒழுவையில் இந்த அடமலைக்குள்ளே. ப்ரோ நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன் ப்ரோ. சரி ப்ரோ. உழைப்பா பேசுது வேலைக்கு வீட்டு இருந்தா வீட்டை ஏற்றி வாங்கினதை விட வேலைக்கு வாங்க. ஹலோ கைஸ், நான் தான் உங்க ஜேக்கப் ப்ரோ. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மட்டக்களப்பில் எங்களோட ஊரில் வந்து செம்ம மழை பெய்யுதுங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஊர்லேயும் மழை பெய்யுது, என்னடா இது சொல்கிறான் இப்படி சொல்கிறான்னு யோசிக்காதீங்க. காலையிலேருந்து விடாமல் பெஞ்சு கொண்டு கைஸ். இதை பற்றி கரெக்டாக சொல்லி ஆகணும்னு நான் முடிவெடுத்தேன். இந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்தது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார் இந்த மழை டைமில் என்ன செய்வாங்கன்னு இந்த வீடியோவில் என் ஃப்ரெண்ட்ஸ் மார் என்ன செய்வாங்க நான் கேட்டப்பேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார் என்ன செய்வாங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லி போட்டுக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. என்னடா மழையை வச்சு ஒரு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு சொல்ல நினைக்காதீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எடுக்க நான் முயற்சி செய்கிறேன். கட்டாயம் வீடியோ பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அப்படி வீடியோக்கு போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட வீட்டில் இப்போ அளவுக்கு வெள்ளம் பிடிச்சிருக்கு. நான் பெரிய கொடையை தூக்கியாச்சு. நான் பெரிய கொடை இருக்கேன் எங்கள் வீட்டை 500 ரூபா கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். இப்படி மழை பெய்யுமாண்டு இங்கே இருந்து இப்படியே ஃபுல்லாண்டா இஞ்சால பாருங்க வெள்ளம் அப்படி போட்டிருக்காண்டி. எங்களோட மருமகன் விளையாடின விளையாட்டில் போட் மட்டும்தான் விடலை, துவக்கலாம் மிதக்கிற அளவுக்கு இருக்கு. எங்களோட தம்பி நாட்டின மரம் சகல விதமானதிலும் அப்படியே மிதக்குது. இந்த ஏரியாலாம் அப்படியோ தண்ணியில் மூழ்கி கிடக்கிற மாதிரி. இப்போ கொஞ்சம் இது காலையிலேருந்து மழை விடாம போயிருந்தால கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் பிடிச்சி இந்த அளவுக்குள்ளே ஒரு அளவு பிடிச்சிட்டு இது மலையில் வரையில எங்கள் தம்பி மீனுக்கு வந்து வக்க கட்டி வச்சிருக்கான். இது வந்து மலையில் வரல, அந்த வாளிக்குள்ள அந்த வேசனுக்குள்ள நம்பி கிடக்கலாம் வந்து மலையில் வந்துதான். இப்போ நாங்கள் ரோட்டுக்கு வந்தால் செம்ம மழை பெய்யுது, உங்களுக்கே தெரியும் பார்த்தா. இந்த பாருங்க எங்கள் ரோட் இருக்கு, எங்களை ஏரியாவே எப்படி கிடக்குது. இதில் வந்து கொங்கிரீட் ரோடு, இதுவே வந்து தண்ணி நம்பி இந்த பள்ளமன்ற வழியாக நம்பி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மழை எப்படி அடிச்சு ஊற்றுதுண்டு. இந்த ஏரியாவில் இதான் தெரியும். எங்களோட ஏரியாவிலே செம மழையாக இருக்கு. எங்களை முன்னுக்கு இவ்வளோ கொஞ்சம் பள்ளமாக இருக்கு, அதனால தண்ணி நிரம்பி கிடக்கு. இப்போ இதோட வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் காட்ட போனால் ஃபுல்லாக காட்டி கொண்டிருக்க வந்து எங்களோட வீட்டு ஏரியா வந்து ஃபுல்லாக 4 பக்கமும் சந்தி ஒரு ரோட்டாக போகுது. எல்லா பக்கம் பார்த்தாலும் தண்ணி நிரம்பி தான் கிடக்கு. இந்தியாவில் வந்து கிரவல் ஏரியா. இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கிரீட் வந்து அரைவாசியாக போட்டிருக்காங்க. அரைவாசி போட்டனால அரைவாசி அப்படியே கிரவலாலே தண்ணி நிரம்பி கொண்டு இப்படி அப்படியே ரோட்டுக்கு போனால் ஃபுல்லாக பள்ளம், பெரிய மடுவெல்லாம் இருக்கு அந்த பக்கம். ஏற்கனவே போன வருஷம் அந்த வீடியோ காட்டியிருப்போம் உங்களுக்கு. இது வந்து இந்த இடத்துல வந்து கொங்கிரீட் போட்டவங்க பெரிய பெரிய வாகனம் வரனால அந்த இடம் பள்ளமாகி அப்படியே தண்ணி நிற்கிறது. இது முதல் எங்களோட அளவுக்குள்ள வந்து ஃபுல்லாக தண்ணி நிற்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீடு ஃபுல்லாக தண்ணி நிற்கிறது. அதனால் வந்து இப்போ கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு உயர்த்தி வச்சிருக்கோம். அதனால எங்களை வீட்டை வந்து தண்ணி நிற்கிற குறைவு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்படியே எடுத்து எங்களை மழையை பார்க்கறதுக்காண்டி நான் சந்திக்கு போகலாம். எங்களோட மெயின் சந்தி அப்படின்னா வேப்பன் சந்தின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சந்தியில் வந்து பெரிய வேப்ப மரம் இருக்கு. அந்த வேப்ப மரத்துக்கிட்ட தான் வந்து எங்களோட பொடியம்மா செட்லாம் வந்து செட் ஆகுது. எங்கேயும் போகிறேன்டா பண்ணா கதைக்கிறேன்டா அதெல்லாம் வந்து வேப்ப மரத்துக்கிட்ட செட் ஆகுது. நாங்கள் இப்போ அவர்த்துக்கிட்ட போவோம். அந்த சுச்சுவேஷன் எப்படி இந்த மலைக்குள்ள வந்து ஒருத்தர் ரீக்க மாட்டானிகள். அவர்கிட்ட போயிட்டு நின்று என் ஃப்ரெண்ட் பொடியம்மா 2 பேருக்கு நான் கோல் எடுத்து கேட்டு என்னடா செய்றீங்க என்று ஒரு கெசுவலாக ஒரு கேள்வி. இப்போ நான் வீடியோவுக்கு நான் கேட்கல, கெசுவலா எப்படி அவனை என்ன செய்வாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கெசுவலாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுறேன். அப்படியே வாங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்த கேள்விக்கு அவன் என்ன பதில் சொல்றான்னு எல்லாரும் ஷாக்காகாம கேளுங்க. ஏன்னா எனக்கே கொஞ்சம் ஷாக்கா இருக்கு அவன் என்னத்தை கதை பாடிட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் மாராஜ் சொல்லையா வேணும். அதில் வந்து என் குருநாதர் இருக்காரு, ரொம்ப நல்லவர், ரொம்ப வல்லவர். என் ஃப்ரெண்ட் போர்டு இன்னொருத்தர் இருக்கான் வளமையா வீடியோவில் வரவன். அவன் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு நல்லவன் தான். ஸோ பாருங்க, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வீடியோ பாருங்க, தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்க. உங்களுக்கு கோல் எடுக்கப்படுறேன். இதாங்க நாங்கள் சொன்ன வேப்ப சந்தி. இதான் பெரிய வேப்ப மரம். இந்த இடத்துல நாங்கள்
எல்லாரும் செட் ஆகுறாங்க. வேலை விட்டு வந்தால் மேசம் வேலைக்கு போகிறாங்க, மேசம் வேலைக்கும் நார்மல் வேலைக்கு போகிறார்கள், ஃபேக்ட்ரி வேலைக்கு போகிறார்கள், எல்லா வேலைக்கு போகிறார்கள் வந்து கூட தான் செட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 4ஆம் தேதின்னு சொல்கிறேன். எப்படி பார்த்தா 4ஆம் தேதி தான். இவ்வளோ இஞ்சால ஒரு ரோட்டு, இஞ்சால ஒரு ரோட்டு, இஞ்சால ஒரு ரோட்டு போகுது, இஞ்சால ஒரு ரோட்டு போகுது, எல்லாத்தையும் சேர்த்தா 4ஆம் தேதியாக வரும். உடனே தான் நாங்கள் செட் ஆகிருந்தாங்க. இங்கனைக்கு இருந்து கோல் எடுத்து பார்ப்போம், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் வாங்க. நான் இவ்வளோ வச்சு கோல் எடுக்கல சுச்சுவேஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு கூட இருக்கு, அதோட வந்து நான் ஃபோனையும் கையில் வச்சிருக்கேன். இதில் வந்து இன்னொரு ஃபோனில் கோல் எடுக்கிற வந்து கஷ்டம். ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறது வந்து தம்பியில் ஃபோனை தான் எடுத்து வந்தேன்னா, ஏன்னா என் ஃபோனில் வந்து கோலும் எடுத்து வீடியோ எடுக்கல, அதனால தம்பியில் ஃபோனை தான் எடுத்து வந்தேன்னா. அப்படியோ இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குப்பையும் குழியுமா இருக்குது எங்களோட ஏரியா. இதெல்லாம் பற்றி நான் விமர்சிக்க போனோம்னா கஷ்டம். ஸோ கண்டதையும் கற்க பண்டிதனவான், கண்டதையும் கட்டாலும் பண்டிதனவான், இதை விட கற்காமே போகலாம். இதெல்லாம் கணக்கெடுத்த நமக்கு தான் பிரச்சனை. அப்படியே வீடியோ தொடர்ந்து பாருங்க. எங்களுடைய ஊரில் எப்படி இந்த அடிக்கிற மலைக்கு எப்படி வெள்ளம் போட்டுருக்குன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ரோட்டால் வந்து நடந்து போய் கொண்டிருக்கு ஒரு ஏரியாவில். வேண்டாம் எங்களோட சந்தியில இருந்து நேராக ரோட்டுக்கு நடந்து போய் கொண்டிருக்கேன். ஏன்னா இதில் வந்து அரைவாசியும் கிரவல் போட்டிருக்காங்க. அரைவாசி வந்து கொங்கிரீட் ரோட்டில் இருந்து கிரவல் ரோட்டுக்கு இறங்குது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மழை கொட்டுது. ஆனால் இது எப்போ பிடிச்ச மழைன்னு வச்சுன்னா காலையில் பிடிச்ச மழை, என்ன விடலை. இந்த மலையை பற்றி பார்க்க போனால் இன்றைக்கு ஃபுல்லாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மலையிலே வந்து ஒருத்தர் மட்டும் கம்பெனி நான் மட்டும் தான் திருறேன். என் ஃப்ரெண்ட் போடியனும் இப்போ என்ன செய்யறான ஏரியா நடைய அவனை வீட்டையும் போயிடலாம். ஆனால் அவன் வீட்டை நிற்பானா எனக்கு டவுட்டாக இருக்குது. யாருங்க இதெல்லாம் இப்படி தண்ணி நிற்கண்டி இப்படியெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கொங்கிரீட் ரோட் போட்டு தரணும் என்று அரசாங்கத்தில் கேட்கணும். ஆனால் நான் கேட்டால் அரசாங்கம் செய்யாது, அதுக்குரிய கிட்ட தண்ணி அரசாங்கம் செய்யும். ஆனால் நான் வீட்டு அக்காட்ட சொல்லி போடுவாரேன், கொஞ்சம் இருங்க நான் வெட்டையில் போயிட்டு வரேன். ஆனால் நான் அவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன 4ஆம் சந்தி வந்து இல்லைங்க ரிவர்ஸில் ஆட்டுறேன் அப்படின்ட்டு. நான் சொன்ன 4ஆம் சந்தி வந்து இந்த ரோட்டு தொங்கலில் இருக்குது, அதுவே தெரியுது இல்லை. அவ்வளோ தூரம் நடந்து வந்தேன் வீடியோக்காண்டி. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிரவல் ரோடு எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் வந்து சொந்தக்கார கடை இப்படி தான். நிறைய பேர் வேலைக்கு போயிட்டாங்க. இந்த மலையில் மேசம் விலைக்கு மேசம் விலையாகிறது இதே இல்லை. இதில் வந்து கிரவல் ரோடு, இதுலேயும் வந்து ஒரு பக்கம் 3ஆம் தேதி இருக்கு. இதெல்லாம் கிரவல் ரோடு. இந்த ரோட்டில் வந்து தண்ணி ஃபுல்லாக நிற்கும், நடக்கலாம். தொங்கலில் வந்து ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது. இடத்துல வந்து இந்த சைட்டாலும் பைக்கும் போகும். அங்கால சைட்டால் போனால் பைக் ஸ்கூட்டியெல்லாம் போய்க்கிண்டா உதஞ்சிரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த அளவுக்கு போகவே இல்லை. இந்த வாரம் இந்த ரோட்டை எப்படி இருக்குண்டு இந்த இடத்துல சரியான பள்ளம். இந்த ரோட்டில் வந்து என்ன ஃப்ரெண்ட் போடி என்னைய கொண்டு பிரட்டி விட்டது. எங்கே என்னது பார்த்தீங்கன்னா என்ன பர்த்டே என்று பிரட்டி விட்டது. இந்த சீனை கேட்க போனீங்களா என்ன பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் போடியை வந்து நாங்கள் என் பர்த்டே பார்ட்டிக்காண்டி வந்து என் ஃப்ரெண்ட் போடியை நான் என்னொரு ஃப்ரெண்ட் பொடியன் ஒய்ஃப், ஃப்ரெண்ட் பொடியன் நான் ஃப்ரெண்ட் பொடியன் ஒய்ஃபு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா என் ஃப்ரெண்ட் பொடியை நான் மற்ற ஃப்ரெண்ட் பொடியெல்லாம் வந்து ஃபன்னாக இதுக்கு போனாங்க. என்னத்துக்கு சாப்பிட போனாங்க. பர்த்டே ரீட்டாண்டு சாப்பிட போக ஃப்ரெண்ட் பொடியின் தம்பிக்காரன் வந்து என்ன செஞ்சாண்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் பொடியின் தம்பிக்காரன் வந்து என்ன செஞ்சாண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பொடியன் நிற்காட்டி பைக்கை கேட்டான். பைக் தரையலான்னு சொல்ல சரி வாங்க எந்த பைக்கு தரேன் நான் கொடுக்க போனான். எந்த பைக்குனா வீட்டில் இருக்க பைக் எடுத்து கொடுக்க போனான். போகிற கேப்பில் என்னையா அவன் கொண்டு வந்த பைக்கில் ஏற்றிட்டு போனேன் கொண்டு ஒரு பள்ளத்துக்கு ஒன்று நான் காட்டின பள்ளம் மாதிரி ஒரு பள்ளம் நான் வந்து அந்த பள்ளம் அந்த பள்ளத்துக்கு கொண்டு விட்டான். 2 பேரும் கொண்டு விழுந்து பிறந்தநாள் 2 சம்பவம் இப்படிலாம் சீன் நடந்திருக்கு நிறைய. இப்போ நான் வந்து இந்த வீடியோ நித்தாட்ட காரணம் நித்தாட்டி போகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ நிப்பாட்டி போட்டு வீட்டை போயிட்டு வீட்டை இருந்து கோல் எடுக்க போகிறேன். ஏன்னா கையில் கூட இருக்கு தானே, அதால் கண்ட்ரோல் பண்ணிடலாம் இருக்கனால எப்படின்னா இதையும் பார்த்து அதையும் பார்க்கலாம் இருக்கு. அது சத்தமாக இருக்கு மழை. நான் மைக் வச்சு கேட்கறதுனால வந்து சத்தமே இல்லாமல் தெரியுது உங்களுக்கு. பாருங்க என்ன மழை நிற்கா பெஞ்சு கொண்டு இருக்கு. எங்களோட ஊர்லேயும் இப்படி ஆண்டு ஷாக் ஆகிட்டானா திடீரென்று பிடிச்ச மழை, காலையில் இரவு பிடிச்ச மழை. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு, என்ன மாதிரி மழை நிற்கல. இதான் வந்து ஸ்பெஷல் எப்படி சொல்கிறேன் அதிர்ச்சி சம்பவம்ன்றது தனி. ஊர்லேயும் வந்து மழை பெஞ்சா வந்து சரி இப்போ எப்படி சொல்கிறேன் இரவு 6 மணிக்கு பிறகு தான் லைட் போடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும். எங்களோட ஊரில் வந்து வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் லைட் போடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எப்படி காட்டுறேன்னு பாருங்க. அதே என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எப்படி இருக்காது லைட் கிடைக்குதா. இதே என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் டூச்சி வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்குது. பார்ப்போம்
இந்த மலையில நான் ஒண்ணு போய் எண்ணெயை போட்டுரும் போல அறி. ஓ ஓ குடு 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 மலையாய் வந்தாலே கைஸ் காணல கைஸ். அது ஓன்றது சுச்சுவேஷன் இல்லை பார்த்தீங்கன்னா ஓன்றதுக்கு வந்து மழை விடுது இல்லை. அதில் டூச்சி எங்கே இருக்கு ஏரியா நாங்கள் எங்கள் ஊர் நிலவரம் இப்போ மழை நிற்காம பெஞ்சு கொண்டு இருக்கு. இந்த மழை என்னென்ன பிரச்சனையை கொண்டு வர போகுது ஏரியா சத்தியமாக. போன தடவையும் அப்படித்தான் தொடர்ந்து 3 நாள் மழை பெஞ்சது. நிறைய அனர்த்தங்களை சந்தித்தோம். எல்லாருக்குமே தெரியும் நடந்த பிரச்சனை என்னென்ன ஊர் என்னென்ன எப்படி இணைஞ்சு கடும் பிரச்சனை போய் கொண்டு வந்தது. இந்த நிற்காம இந்த மழை பெஞ்சு கொண்டிருக்கு. இந்த மழை என்னத்தை கொண்டு வரப்போகுதுன்னு என்னால் சத்தியமாக சொல்ல முடியல. எல்லாம் அவன் செயல். கடவுளை நம்புங்க, கடவுளை கும்பிடுங்க, என்னையும் சேர்த்து பிரார்த்தி கொள்ளுங்க இந்த சீமை உயிரோடு இருக்க முடியாது. போன தடவை மழை பக்கம் இருக்கிறனால அந்த பக்கம் அனர்த்தம் ஏற்பட்டுச்சு. இந்த முறை எந்த பக்கம் அனர்த்தம் ஏற்பட போகுதுன்னு சுவராக சொல்ல தெரியல. ஸோ எல்லாரும் அவதானமாக இருந்து கொள்ளுங்க. நிற்காம மழை பெஞ்சு கொண்டிருக்கனால எல்லாரும் பயப்படலாம். உங்களோட ஒரு பக்கம் மழை பெய்யாமல் இருக்கலாம். சம்டைம்ஸ் எல்லா ஒரு பக்கம் மழை பெய்யலாம். பெய்யறாக்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. எதுக்கும் ஒரு சேஃப்டியாக இருந்து கொள்ளுங்க. வீடியோ எப்படி இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்னு சொல்கிறத விட ஒரு சேஃப்டிக்கு நான் இந்த வீடியோ போட்டுட்டேன் என்று சொல்கிறது தான் பெட்டராக இருக்குது. நான் இப்போ எங்களோட வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மழையில் நான் உங்களுக்கு நனைஞ்சிருக்கிறேன் இந்த வீடியோவில் தப்பாக நினைக்காதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்து என்னென்னா எங்களோட ஊரில் இப்போ இந்த டைமில் மழை பெஞ்சு கொண்டிருக்கு. உங்களோட ஊர்லேயும் மழை பெய்யுதா இல்லை மழை எப்படி இருக்குது? சம்டைம்ஸ் சில ஊரில் மழை பெஞ்சு கொண்டிருக்கலாம், சில ஊரில் வந்து அனர்த்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். என்ன வந்து ஒருத்தருக்கு உண்மை விளக்கம் தெரியா. எல்லாரும் அவதானமாக இருந்து கொள்ளுங்க. அதுக்காண்டி தான் ஒரு அலர்ட் வீடியோ இது. ஸோ சேஃபாக இருங்க எல்லாரும். கவனம். பாய் கைஸ். பாய் கைஸ். இருக்க வந்து மழை உரத்துக்கிட்டே போகுது. நான் சொன்ன 2 நண்பருக்கு கோல் எடுத்து பார்க்க போகிறேன். முதல்ல எடுக்க போகிறது வந்து என் நண்பன் குருநாதர். வல்லவன் நல்லவன் கெட்டவன் எல்லாவன் அவன் தான். அவனுக்கு கோல் எடுப்போம். ஹலோ கோயனி, நான் வீடியோ எடுக்கேன். என்னடா உங்க ஊர்ல மழை பெய்யுதா? எப்படி மழை? என்ன செய்யறா இப்ப மழையில? என்னையா வேற இப்ப எங்க போன நீ? எங்க போன நீ? இந்த மழையில வேலை பண்ணியா? உண்மையாவா? பாத்தீங்களா கைஸ், இந்த மலையிலே பொண்டாட்டி எடுக்கலாம். இதெல்லாம் ஒரு சோக்கு. இவனை போய் குருநாதன் என்ன பார்த்துக்கொள்ளுங்க கைஸ். என்ன சத்தத்தை பாருங்க கைஸ். என்ன இது மலையில தாளாம். அவனை கட் பண்ணிடுவான். பொண்டாட்டி சோக்கு அவனை கட் பண்ணிடுவோம். அடுத்த என் உயிர் நண்பன் இங்க நல்லவன் கெட்டவன். நல்லவனுக்கு நல்லவன் இவனுக்கு எடுப்பான். அவன் வந்து என்ன செய்யறான்னு பார்ப்போம். மொத்தம் அடிச்சோம் கை சுட்டுவானும். அதுவும் ஒரு யோசனையாக கிடையாது. ஹலோ வணக்கம். வணக்கம். என்ன காய்ச்சல்? நீங்க என்ன இருங்க கழுதாவளை எதுக்கு போனீங்க? சரி மழை பெய்யுது. நான் பெச்சில போறது படுப்பையில பாத்துனா என்ன எரியுது காய்ச்சலுக்குள்ள உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போக கூப்பிட்ட வரையில. ஆனா நீ வீடியோ எடுக்கணும் அவ்வளவு கதரா. வீடியோ எடுக்க இவனை போய் நம்புன பாருங்க. உன்னை நம்பி ஒரு வீடியோல பில்டப்லாம் கொடுத்து வச்சா நீ செய்யற வேலை என்ன ப்ரோ? காய்ச்சல்ல வெச்சில போறது போயிட்டு நித்துறோம். என்னது கல்யாணம் பண்ணீங்க? அடிக்கிற இந்த மலைக்கு இந்த மலையை பார்த்தானே சரி. இந்த மலைக்குள்ள உனக்கு என்னடா வேலை? அது எனக்கு விளங்குது. இந்த வீடியோ பார்த்திருக்காங்க விளங்கும்னு நினைக்கிறேன். வீடியோ லைவ் போடல.
நான் ஷோர்ட் வீடியோ வெட்டி வெட்டி தான் ஸ்டேட்டஸ் வைக்க போறேன். அடுத்தது என்ன பிறந்த நாள் கடும் பில்டப்ல அவட்டு கடற்கரையில பேர் நாள் இருந்தீங்க. உங்களை வாயில உண்மை வர மட்டும் பார்க்க ப்ரோ. என்ன குருநாதரை கெடுத்தேன். மலையாமா வேலைக்கு போயிட்டு வந்து நித்திர சொல்றாராம். என்ன பொண்டாட்டி கோரலுக்காங்க வைங்க வச்சுதான். அவன்கிட்ட வைக்க எடுத்து பண்ணி உங்களை வைக்கங்க. சரி சரியா ஆட்டோ எடுத்து போய் நனைஞ்சிருக்க மாட்டேன். ஒரு 500 பெட்ரோல் அடிச்சு விடுறது கலையாளி போறது கஷ்டமாடா. சரியோ இதுக்குள்ள எங்களுக்கு வைக்கணும் கதைக்கிற வீடியோலனே. சரி சரியா கண்ணேரம் கழிச்சிருக்கிற நம்மள கண்ணேரம் கேட்டுத்திருக்க மாட்டாங்க நம்பைக்கு. எங்க ஊர்ல மழை பெய்யுது. அவன் செஞ்ச வேலை எங்கன்னு சிக்கலான வேலை. இவ்வளவு மலைக்குள்ளேயும் எங்க போயிருக்கான்னு பாத்தீங்களா. வேற யாருக்கு எடுத்து பார்ப்போம். இன்னொருத்தனுக்கு எடுத்து பார்ப்போம். அவன் வந்து இவனை எப்படி சொல்ற புகழ்றதா இல்ல பணியறதான்னு தெரியாமலேயே எடுத்து பார்ப்பேன். என்னையாண்டு. ஹலோ ப்ரோ, கோல் எடுத்தோன்னு ஆன்சர் பண்றது என்ன வேலையில இருக்கீங்க? இவர் தான் அவரு. கோல் எடுத்தோன்னு ஆன்சர் பண்றது என்ன வேலையில இருக்கீங்க? எங்க வீட்டு அன்னைக்கு வேலையா? வேலையா ப்ரோ? உங்களை நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். உங்களை தான் உங்களை இப்ப நீங்க போன் கேட்கிற வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். இந்த மலைக்குள்ள உண்மையா வேலைக்கு போனீங்களா? உண்மையாவா? இந்த மாதத்தை பார்த்துருவேன் கைஸ். நான் பார்த்தேன்னா நீங்க மலைக்குள்ள போறது நித்திர ஒழுவியல் இந்த அடமலைக்குள்ளே. ப்ரோ நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன் ப்ரோ. சரி ப்ரோ. வேலைக்கு போக வீட்டுல இருந்தா வீட்டை ஏற்றி வாங்கினதை விட வேலைக்கு வர. ஓமா ப்ரோ உங்களுக்கு இவ்வளவு அறிவு இருந்தது எங்கால? அறிவு அதுவா வளர்ந்தது. அதுவா வளர்ந்தேனே. இவ்வளவு பேச மாட்டேன் நீ. வீடியோ மோசமா பேசுவேன். சரி ப்ரோ, நீங்க உங்களோட வேலைய உங்களோட கம்பெனிக்கு வந்து கட்டாயமா விசுவாசமா வேலைங்க போன் நோண்டா வேலைங்க கொடுங்க. நான் வைக்க சரி ப்ரோ. சரியா வேற யாருக்கு கிடைக்கலாம்? இதுக்கு மேல எவனாச்சும் கேட்டாடா செத்து போயிடுவான். பாப்பா எவனாச்சும் கிடைக்கிறாண்டு. இன்னொரு தெரிக்காங்க. இவ்வளவு பேர் சொன்னவனியல் வேலைக்கு போறோம். ஆனா இவன் மட்டும் வேலைக்கு போறோன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா இவன் ஒரு வெட்டி பையன். இவன் பாத்தீங்கன்னா தெரியும் வெட்டி பையன். இவன்ட்டுக்கு அப்ப என்ன போய் போன் தூக்க பார்ப்போம். வேலை வெட்டிக்கு போறவனிலே போன் தூக்குறானில். இவனுக்கு என்ன வேலைன்னு போன் தூக்காம இருக்கான்னு தெரியாம இருக்கு. கேட்டா பிஸியா ஆரோட கதைக்கான தெரியா. கேஸ் இப்படி உங்களை கேங்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. அதில் ஒரு 2 பேரை கமெண்ட்ல சொல்லி கொடுப்போங்க. நான் அடுத்த 2 பேரையும் போல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களான்னு கமெண்ட்ல சொல்லி கொடுப்பாங்க. ஸோ செம்ம மழை பெய்யுது கைஸ். எல்லாம் சேஃபாக இருங்க. இந்த வீடியோ எடுத்து முடிக்கேன். பாய் கைஸ்.